இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு 2000 ரூபாயை தாண்டியதே கிடையாது வரலாற்றில். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 14 ரூபாய், 114 ரூபாய் 50 பைசா கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குமா நாடு என்பதை நாட்டு மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். எதற்காக இந்த விலை உயர்வு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலை பாதியாக குறைப்போம், 40க்குள் கொண்டு வருவோம், தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகும், 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் ரூபாய் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த பாஜக இன்று படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி. ரெண்டாவது பாருங்க, விலை உயர்வு என்றால் யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்க அதிமுக குரல் கொடுத்திருக்கணும். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கூட்டாளிகள் ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்திக்க போகிறோம் என்றாலும் கூட கண்டிக்க வேண்டாம் எங்களை மாதிரி கோரிக்கை வைக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்கு இருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும். 60 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றியதை குறைக்க வேண்டும். 114 ரூபாய் 50 பைசா டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 2043 ரூபாய் 50 பைசா ஒரு சிலிண்டருடைய விலை. அதை விட மிகப்பெரிய துயரமான செய்தினா, ஆல் இண்டியா எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. இவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 21 நாளுக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 30 நாளைக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. அப்படின்னா பண்டை காலத்துக்கு கொண்டு போறாங்க. அடுப்பு ஊதிட்டு இருந்தவங்க, விறகு வச்சு சமைச்சவங்க நீங்க போங்க அப்படின்னு. இதை விட டொமஸ்டிக்ல என்னன்னா யாரும் புக் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் அமிச்ச லெட்டர். எல்லாருக்கும் ஒரு காப்பி இப்போ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அசோசியேஷன் அன்னபூர்ணா அவங்க அமைச்சிருக்காங்க. உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியுமா? சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதனால் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. என்னுடைய அன்பு வேண்டுகோள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசோடு கூட்டாளியாக இருக்கிறார், நட்போடு இருக்கிறார். மோடி அவரிடம் சொல்லி 60 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும், கமர்சியலாக பயன்படுத்துகிற சிலிண்டர் 114 ரூபாய் 50 பைசா குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய கூட்டாளிகளிடம் ஒன்றிய அரசிடம் சொல்லி இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? என்ன காரணம்? நாங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம், ஒன்றிய அரசு இருந்தது. அப்ப எங்க கிட்ட இருக்க தோழமை கட்சிகள்லாம் கோரிக்கை வைப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன் இதை செய்யல? யார் அவருக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்க? ஆகையால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் நேற்று சான்றிதழை பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சாமானியரை, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவரை, ஆங்கிலத்தில் சொன்ன ஒர்க்கர் என்று சொல்லலாம், தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சிப்பாய், சோல்ஜர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவரை இன்று நாங்கள் தேர்ந்தெடுத்து மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், இந்த தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள்
எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மனமுவந்து ஒரு மாநிலங்களவை தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. ரைட் ரைட். விலை ஏற்றக்கூடாது. எது எதுக்கும் சப்சிடி கொடுப்போ பல லட்சம் கோடி அதானிக்கும் அம்பானிக்கும் வேவர் பண்றீங்கல்ல, வாங்கிய கடனை லட்சக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் இந்த 60 ரூபாயை நீங்கள் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தலையில சுமையை வைக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு இதில் என்ன பண்ணோம்? ஐஓசிக்குள்ளே பூந்து கொண்டு வர முடியுமா? இந்தியன் ஆயில் கார்பரேஷனில், இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில், பாரத் பெட்ரோலியத்தில், செல்லில், எஸ்ஓவில் இவங்க எப்படி போக முடியும்? நயாரால. இதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு, மோடி அரசு பண்ணணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, கோரிக்கை வைக்கணும், போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன் வாய் திறக்காம இருக்காரு? கூட்டாளியா இருக்காருல்ல, ஏன் வாய் திறக்காம இருக்காரு? தமிழ்நாடு அரசு என்ன இறையில நான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பா இதுல சிந்தனை ஓட்டம் இருக்கு, ஏதாவது செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க, அது வேற. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு இது? ஒன்றிய ஆட்சி, ஒன்றிய அரசு, பெட்ரோலியம் ஒன்றிய அரசு, ராணுவம் ஒன்றிய அரசு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு. இதில் போய் தமிழ்நாடு என்ன செய்ய முடியும்? கோரிக்கை வைக்கலாம், கண்டிச்சிருக்கோம், எல்லாம் கண்டிக்கிறோம். நான் கேட்கறதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? எதிர்க்க வேண்டாம், எதிர்த்தா அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேன்றாரு? மோடி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் எல்லார் வீட்லையும் கேஸ் சிலிண்டர் இருக்கு, அடுப்பு இருக்கு. அவர் தான் முதல் கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை தடை பண்ணீங்கன்னா தேர்தலில் பின்னடைவு வரும், நமக்கு ரொம்ப மோசமான தோல்வி வரும். அதனால இந்த 60 ரூபாய் குறைங்கன்னு கோரிக்கை வைக்கலாமே, ஏன் வைக்கல? என்ன காரணம்? சார், மின் அடுப்பு போறதுன்றது வேற. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரத்தான் செய்யணும், வேற வழி கிடையாது. இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? மின் அடுப்பு, மின்சாரம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? விறகுக்கு போகணும். எவ்வளவு பின்னுக்கு தள்ள முடியுமோ தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு ஒன்றிய அரசு, அதுக்கு துணை போகுது அதிமுக. நாங்க கேட்பது எல்லாம் தேர்தல் நேரத்தில் கூடவே ஏற்றுவீங்க. பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டை மறந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு நிதி ஒதுக்கல. ரைட், இது எதுக்கு இந்த 60 ரூபாய் சுமையை வைக்கணும்? 114 ரூபாய் 50 பைசா சுமையை வைக்கணும்? ஒரு 2 இட்லி போய் சாப்பிட முடியாத சாமானியர்கள். அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மகிழா காங்கிரஸ் அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விலையேற்றத்தை திரும்ப பெற வேண்டும். இதே மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க எம்எல்ஏவா, சாமானியர்கள் தான் வருவாங்க. கட்சி தொண்டர்கள் தான் வருவாங்க. கூட்டணி இன்னும் எல்லோரும் பேசி முடித்த பிறகு எந்தெந்த தொகுதி வேணும்னு எங்களுடைய விருப்ப தொகுதியை நாங்கள் தெரிவிப்போம். ரோட்டோர கடைகளில் சிலிண்டர் வச்சு தானே அடுப்பு வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு சிலிண்டருக்கு வைப்பாங்க. அதான் இது ஒன்றிய அரசு தான் செய்யணும். பெட்ரோலியத்துறை தமிழ்நாடுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஒன்றிய அரசு. அதே நேரத்தில் இப்போ நான் கேள்விப்பட்டது தமிழ்நாடு அரசு இதை பற்றி ஆலோசனை நடத்தி வருகிறார்கள்னு. உங்களுடைய விருப்பமோ எங்களுடைய விருப்பமோ தமிழ்நாடு அரசு தலையிட்டு ஏதாவது முன்மாதிரியா செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கன்னியாகுமரி வெரி ஷார்ட்லி போட்டுருவோம்.
கன்னியாகுமரி எங்களுக்கு ஸ்பெஷல். அதான் வேற ஒன்று. அதனால தான் இல்லை இல்லை, அங்கே அங்கே நல்லா பணியாற்றிட்டு இருக்காங்க. தேர்தலில் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இன்னும் ஒரு 2 3 நாள்ல தெரியும். தமிழ்நாடு அரசு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னு வாக்குறுதி சொன்னாங்க. இந்த நெருக்கடியான காலத்துல எவ்வளவோ சலுகைகளை அளிக்க போகுது தமிழ்நாடு அரசு. அந்த 100 ரூபாய் இப்போ குறைக்கலாம்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றதுல ரொம்ப ரொம்ப நியாயம் இருக்குங்க. அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை 90 விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றிருக்காங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க எதற்காக இந்த காலகட்டத்தில் 60 ரூபாய் 114 ரூபா 50 பைசா ஏத்திக்கணும்னு நாங்க கேள்வி கேட்டா நீங்க போய் நீங்க குறைங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதுல போகாத ஊருக்கு வழி காட்டக்கூடாது. சிலிண்டர்கள் வந்து வர தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சிகளும் சொல்றாங்க 3 சிலிண்டர் கொடுப்பேன் 6 சிலிண்டர் கொடுப்பேன். ஏன் அதை பரிசீலனை பண்ணி தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான கடுமையான காலத்துல சிலிண்டர் இலவசமா கொடுக்கிறது இல்ல? இப்ப அனைத்து அமைப்புகளையும் கூட்டி தலைமைச் செயலாளர் தலைமை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை முடிவுக்கு அப்புறம் சொல்லுவோம். கண்டிப்பா இதுல தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா துறைகளிலையும் எப்படி வந்து ஒரு லேண்ட்மார்க்கை கிரியேட் பண்றாரோ இதுலயும் பண்ணுவார். பொறுத்திருந்தார். இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை வலியுறுத்த முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு. இப்போ நம்ம தமிழ்நாடுடைய போர்ட்ஃபோலியோ தமிழ்நாடுடைய துறை அப்படின்னா நாங்கள் வேண்டுகோள் வைக்கலாம், போராட்டம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இது முழுக்க முழுக்க திரு நரேந்திர மோடி தாஸ் அவருடைய தலைமையில் இருக்க ஆட்சியில் ஏற்றிருக்காங்க. அதை குறைக்கணும்னு போராடி. இல்லை, பிரதான எதிர்க்கட்சி இந்த தேசத்துடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்க்கட்சி தலைவர்? திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ திரு டிடிவி தினகரன் இருக்காரு, திரு அன்புமணி இருக்காருன்னா அவங்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது மாநில அளவிலேயோ ஒன்றிய அளவிலேயோ. அதனால இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருல்ல. இதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றார்? மௌனமா இருக்காரு. மோடிஜி கோச்சிக்குவாருன்னா குரல் கொடுக்கனால தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏன் குரல் கொடுக்காம அமைதியா இருக்காரு? இதை பத்தி எங்களுக்கு இதை பத்தி கருத்து இல்லை. தேர்தல் வரக்கூடிய தேர்தலை முன்வைத்து மாநாடுகள் கட்சி நிர்வாகி கூட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. இது போல எதிர்கட்சிகளும் இந்திய கூட்டணி பிரதமரை வந்துட்டு அமித்ஷா வர ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எப்போ சார் ராகுல் காந்தி எப்போ வர போறாங்க? வெரி 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 ஷார்ட்லி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகிறார். எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவரும் வருவார். எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இருக்கலாம். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்காவுக்கு 30 நாள் விலக்கு கொடுத்தது. கடந்த காலங்களில் இருந்த சோனியா காந்தியோ வாஜ்பாயோ வந்து இது போன்ற ஒரு பெரிய வல்லரசு நாடு இந்தியா. ஆனா அமெரிக்கா போன்ற நாடு வந்து நம்மளுடைய விவகாரத்துல தலையிட்டு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா கடந்த காலம் நம்ம குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி இப்போ இந்தியாவை வந்து ஆளுவது நம்முடைய பிரதமரா அமெரிக்க ஜனாதிபதியான்னு பார்த்தா அமெரிக்கா தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கு. எப்படி வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாரோ, உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரோ, நீட்டில் கையெழுத்து போட்டாரோ, எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்தாரோ, அது மாதிரி அங்கே இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். இந்தியாவை ஆளுவது அமெரிக்கா. அதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில உடன்பாடு எட்டப்படாத நேரத்துல காங்கிரஸ் கூட்டணி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி ஒண்ணுமே உடன்படல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் முன்வைச்சார். இப்ப என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடோ பேச்சுவார்த்தையோ ஒண்ணுமே நடத்தப்படாத ஒரு சூழ்நிலை. நீங்க எப்படி பாருங்க? நீங்களே எல்லாம் பதிலே சொல்லிட்டீங்க. கேள்வியிலே அடங்கி போச்சு. கடை திறந்து வச்சிருக்காங்க, யாரும் போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த என்டிஏ கூட்டணி என்பது முழுகும் கூட்டணி. அதில் யார் ஏறாங்களோ முழுக போகிறாங்க. அதனால் யாரும் அங்கே போக மாட்டுறாங்க. இங்கே பாருங்க, எல்லோரும் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை தலைநிமிர வைக்கணும், தமிழ்நாடு மண்ணை பாதுகாக்கணும்னு எல்லோரும் வரிசையாக எங்கள் கூட்டணி பின்னாடி வராங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க, 210 தொகுதிகளுக்கு மேலே
எங்களுடைய இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வெற்றி பெறும். ஒன்றுமே நினைக்கல. ரைட், தேங்க்யூ. அதெல்லாம் எதிர்பார்த்தது தான் இந்த கூட்டணி அமையும். நான் பலமுறை சொல்லியிருக்கேங்க, நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் அனுபவம் எனக்கு கிடைச்சது என்னன்னா, கம்யூனிஸ்டுக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதியை ஒதுக்குனாங்க. அங்கே வந்து பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை போட்டி போகிறேன்னு சொன்ன உடனே நாங்கள் திண்டுக்கல் கேட்டோம். அப்போ திண்டுக்கல் எடுத்துக்குன்னு முதல்ல சொன்னாங்க. ஒரு அணுகுமுறையும் பார்க்கணும் நம்ம. அப்போ அங்கே அண்ணாமலை வந்த உடனே அவரை ரொம்ப படுதோல்வி அடைய வைக்கணும், அந்த வலு கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னுட்டு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி முதலமைச்சர், இல்லைங்க இது மாதிரி இருக்குது, நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாரத்தை கொடுக்கக்கூடாது, அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னுட்டு அவர் ராஜ்குமார் என்ற மேயராக இருந்தவரை கோயம்புத்தூரில் போட்டு ரொம்ப எளிதாக சுலபமாக படுத்துட்டே ஜெயிக்கக்கூடிய திண்டுக்கல்ல கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க, சிபிஎம் கொடுத்தாங்க. இதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கடந்த கால வரலாறு. அந்த பார்வை, அவருடைய பார்வையை நான் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்தேன். முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்கிற தொகுதியை உங்களுக்கு கொடுத்தா எப்படி, இதையும் கொஞ்சம் எடுங்கன்னுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கே பிரச்சனை இருக்குது அங்கே அவர் ஃபைட் பண்ண தயாராக இருக்கார். தோழமை கட்சிகள் சங்கடப்படக்கூடாது, நல்ல தொகுதியை கொடுக்கணுன்றது இந்த ஒரு உதாரணம், திண்டுக்கல் கோயம்புத்தூர் உதாரணம். ஓகே, நீங்க வந்து ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது திமுக எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க ஜெயிச்ச 18 ஈரோடு கிழக்க தவிர்த்து 17 தொகுதிகளிலேயே வந்து நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. இது நீங்க வந்து திமுக கிட்ட பேசும்போது கூட நீங்க 18 பேரை தொகுதி மாறி நிக்கிற ஒரு சூழல் உருவாகும், இங்கெல்லாம் வந்து நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கு வேட்பாளர்களுக்கு மேல அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதாகும். நீங்க கூட இந்த தடவை தொகுதி மாறி எக்மோர்ல நிக்க போறதா ஒரு தகவல் வருது. எங்க கிட்ட யாரும் சொல்லல, நாங்களும் யாருக்கிட்டையும் சொல்லல. அதனால உங்க மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதையும் பரிசீலனை பண்ணுங்க. தேங்க்யூ. ஏற்கனவே இதை வன்மையாக கண்டிச்சிருக்கோம். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தன் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பைத்தியகாரத்தனமாக வெட்டுறான்னா அந்த கோழையுடைய செயலை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே சட்டம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் யாரும் வந்து சரின்னு சொல்லலை, தப்பு தான், நடக்கக்கூடாது, கண்டிக்கிறோம். இனி வரும் காலங்களில் எங்கேயும் எவனும் கத்தியை தூக்கக்கூடாது, துப்பாக்கி தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். ஆனால் இது இன்னும் அந்த உளவுத்துறை எங்கெங்கெல்லாம் இது பிற நபர்கள் இருக்காங்கன்னு குறிப்பாக எங்கே டென்ஷன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை இன்னும் சீர்தூக்கி பார்த்து ஆய்வு பண்ணி இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாது. இனிமேல் ஒருத்தனும் கத்தி தூக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்கும். அப்படின்னா எல்லோருடைய எங்க நான்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு இருந்தது, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னுடைய பங்களிப்புலாம் ஒன்றும் கிடையாது, அகில இந்திய தலைமை தான். இப்போ முதல்ல வந்து தொகுதிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். தொகுதிகளை தேர்ந்தெடுத்த பிறகு வேட்பாளர் நேர்காணல் நடக்கும். முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மைனாரிட்டிக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், பட்டியலின மக்கள் கொடுத்துருக்கோம். அதேமாரி இந்த சோசியல் இன்ஜினியரிங் சமூக நீதி பார்வையோடு வேட்பாளர்கள் தேர்வு இருக்கும். நீங்கள் ஒன்றா வாங்க, பரிசீலனை பண்ணுறோம்.